ஹலோ கைஸ், நான் இப்ப அரசியல் பேச வரல, ஒரு சில கருத்துக்களை பேச வந்திருக்கேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவர், இந்தியாவே ஆளும் பிரதமர், அவரு நடந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிற்கு தேவாலயத்திற்கு சென்று இறை ஆசியை பெற்று வந்திருந்தார். இதற்கு முன்பு நடந்த ஒவ்வொரு பண்டிகைகளிலும் பங்கு பெற்று நான் ஒரு நல்ல ஒரு தலைவன் என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார் அவர் செயல் மூலமாக. ஆனால் தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு தலைவர், அவர் இஸ்லாமிய பண்டிகைக்கும் செல்வதை நான் கண்டிருக்கின்றேன், கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதை கண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் நாத்திகவாதி என்று கூறிக்கொள்வார்கள். அப்படி இருக்கையில் ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள். ஆனால் தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் தினம் இதற்கு பெரும்பான்மையாக வாழ்த்து தெரிவித்தது கிடையாது. தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டாடுகின்ற தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கின்றனர். அப்போ மதவரை எங்கு இருக்கின்றது? அந்த தமிழகத்தை ஆளும் கட்சியிலா, இல்ல இந்தியாவை ஆளும் பிரதமரிடமா? நீங்களே கூறுங்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து செயலாற்றுங்கள். இன்னொன்று, வட இந்தியாவில் அதிகமாக காவி சங்கிகள் இருக்கின்றார்கள், நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு தலைவனாக பாரதிய பிரதமர் அந்த மாதிரி நடந்து கொண்டது கிடையாது. ஒரு சாதாரண அறிவற்ற மூடர்கள் இந்த மாதிரி மதவரையை தூண்டுவதற்கும் ஒரு தலைவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இங்கு தமிழகத்தில் எப்படி நடக்கின்றது என்று தெரியுமா? சாதாரண பாமர மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் மதங்களை கடந்து. ஆனால் அப்படி இருக்கின்ற மனிதர்களை தூண்டிவிட்டு, மதவரையும் இனவரையும் தூண்டிவிட்டு அவர்களை சண்டை போட வைத்து வேடிக்கை பார்ப்பது தமிழகத்தில் ஒரு தமிழக தலைவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களது பேச்சுக்களை கேட்டு 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 அவர்கள் சொல்வதற்கு தலையை ஆட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் நம்மை ஒரு பகடைக்காயாக உபயோகப்படுத்துகின்றார்கள் என்பதை யோசிக்கவில்லை. அவர்கள் யோசிப்பார்களே ஆனால் மதமற்ற ஒரு நல்ல ஒரு கட்சி 2026 ஆடியெடுத்து வைக்கும் என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.